ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2019ல நடந்த குரூப் 2 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து பொது தமிழும் பொது அறிவும் அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் இப்போ. அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக. அந்த ஏழை குழந்தையின் கண்கள் தாழ்ந்து காணப்படுகின்றன. இது இலக்கண குறிப்பு பகுதி ஆல வரும். இந்த தாழ்ந்து அப்படின்ற வார்த்தையோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா இது பிரிச்சிங்கன்னா பாருங்களேன், தாழ்ந்து, குழினாலும் தாழ்ந்து அப்படின்னாலும் சேம் மீனிங்ல தான் வரும். சோ இப்படி ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் ஒரு பொருட்பன்மொழி. இன்னொரு எக்ஸாம்பிள் இதுக்கு பாத்தீங்கன்னா ஓங்கி உயர்ந்து. இது ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். நெக்ஸ்ட், தைத்திங்கள் என்பது டேஸ் பெயரை குறிக்கும். தைத்திங்கள் என்பது காலப்பெயரை குறிக்கும். இவங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக மாத பெயர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, சொற்களை ஒழுங்குபடுத்துக. பகுதி ஆ தான் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழை பொறுத்த வரைக்கும். ஆற்றல் நிரம்பிய சொற்களை கவிதை தாமாக பொங்கி வழிவது. அந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்திருப்பாங்க. இதுல எந்த வரிய நீங்க ரீட் பண்ணா ஒரு கோர்வையா வருது அப்படின்றத பார்த்து செலக்ட் பண்ணணும். ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை. இதுதான் ஒரு கோர்வையா ரீட் பண்ணா ஒரு மீனிங் நமக்கு வருது. சோ இதுதான் கரெக்ட். அதுக்கப்புறம் சொற்களை ஒழுங்குபடுத்துக. இது ஒரு பழமொழியிலிருந்து கேட்பாங்க மேக்சிமம், இல்லைன்னா திருக்குறள் அதை வச்சு கேட்பாங்க. இது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, மேபி சிறப்பு தமிழ்ல இருக்கலாம். அதுக்கப்புறம் கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. இதுவும் பகுதி ஆ இலக்கணங்கிறது தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சா வரிசை தெரிஞ்சாலே போதும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருங்க, எல்லாமே சா வரிசை தான். சான் தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, சா தான் வரும். அது உங்களுக்கு தெரிஞ்சாலே அதான் ஆன்சர் போட்டலாம். அதுக்கப்புறம் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. நாட்டுக்கு தேவை அரண். அரண் தான் தெரியும்ல, மதில் சுவர் கோட்டை மேல இருக்கிறது தான் அரண் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாழை, ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. நடுவுல உள்ள வாழை மர வகைன்னு உங்களுக்கு தெரியும். வாழை நம்ம இது வரைக்கும் அதிகமா படிச்சிருக்க மாட்டோம், கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இளம் பெண், மரவகை, மீன் வகை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ், வருமான வரி அலுவலகம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வலுவு சொல்லற்ற தொடர் எது? ஓகே, வலுவு சொல்லற்ற தொடர் எது? இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் 2 தான் கரெக்ட். வலப்பக்கம் இடப்பக்கம் அப்படிதான் சொல்லணும். அதே மாதிரி சுவருக்கு எந்த இரு வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே இதை நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சோ வலப்பக்கம் இடப்பக்கம் அப்படிதான் சொல்லணும், வலது இடதுன்னு சொல்லக்கூடாது. இந்த கொஸ்டின் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
ஆனாலும் நம்ம குழப்பிட்டே தான் இருக்கும். லாஸ்ட் அனித்து அப்படின்னா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அனித்து அப்படின்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அனித்து அப்படின்றதுக்கு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அருகில். அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சோ தொலைவில்.